कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे नमः। 41வது ஸ்லோகம். நமஸ்தானம் ரேப்யக ஸ்தனகரிமகர்வேண குருணா ததாலேப்யச்சூடாபரணம் அமிர்தஸ்யந்தி சிசிரம் சதா வாஸ்தவ்யேப்யக சவித புவி கம்பாக்ய ஷரிதோ யசோ व्यापारेप्यक சுக்ருத விபவேப்ய ரதிபதேஹே. நமஸ்தானம் ரேப்யக ஸ்தனகரிமகர்வேண குருணா ததாலேப்யச்சூடாபரணம் அமிர்தஸ்யந்தி சிசிரம் சதா வாஸ்தவ்யேப்யக சவித புவி கம்பாக்ய ஷரிதோ யசோ व्यापारेप्यक சுக்ருத விபவேப்ய ரதிபதேஹே. நமஸ்தானாம் ரேப்ய ஸ்தன கரிம கர்வேண குருணா. ஸ்தனங்கள் பெரியதாக இருப்பதனால பெருமையுடையவளாம் அம்பாள். அப்ப ஸ்தனங்களின் பெருமையால் எழுந்த அதிக கர்வத்தினால் என்ன ஆயிருக்கு, ஒரு இதுல பாரம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அது முன்பக்கமா லேசா இழுக்கும், அதுல வளைவு வரும். அப்போ அம்பாளோட ஸ்தன பாரங்கள்னால கொஞ்சம் வணங்கினதாக முன்புறமாக வளைந்து விளங்குகின்றவையாகவும், அடுத்தது குளிர்ச்சி உடையவதாக சூட்டாபரணம் அமிர்தஸ்யந்தி சிசிரம், குளிர்ச்சி உடையவனாகி அமிர்தத்தை பொழிகின்ற எதை சந்திரனை எங்க அணிஞ்சிட்டு இருக்கார், சூட்டா ஆபரணம், சூட்டாமணின தலையில் அணிகின்ற ஆபரணம். சூட்டா ஆபரணமா இங்க எது இருக்கு, சந்திரன். அப்போ சந்திரனை திருமுடிக்கு ஆபரணமாக உடையவளும் சதா வாஸ்தவ்யேப்ய சவித புவி கம்பாக்ய ஷரிதோ. கம்பா நதி, அந்த நதிக்கு அருகாமையில் உள்ள நிலத்தில நதி இருக்கும். ஒரு ஊர்னா நதி இருக்கும், அந்த நதி கரையில ஒரு ஊர் விளங்கும் இல்லையா, அந்த நதி கரையில அருகாமையில் உள்ள நிலத்திலே, அதாவது காஞ்சி மாநகரிலே எப்பொழுதும் வாசஸ்தலம் பண்ணுகின்றது, வசிக்கின்றதும் சதா வாஸ்தவ்யேப்யக எப்பொழுதும் வசிக்கின்றதும் யசோ व्यापारेप्य சுக்ருத விபவேப்ய ரதிபதேஹே. ரதி தேவி, ரதியோட பதி யாரு, மன்மதன். அப்ப ரதி தேவியின் நாயகனான மன்மதனுக்கு புகழை, யசோ, யசோனா புகழ், புகழை கொடுக்கின்றவையான நல்வினை பயன்கள், சுக்ருத விபவேப்யக நல்வினை பயன்களாகிய செல்வங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம், எப்பொழுதும் எங்களுடைய நமஸ்காரம் உரித்தாகுக. அவளுக்கே எப்பொழுதும் எங்களது நமஸ்காரம் உரியதாகட்டும், அவளையே எப்பொழுதும் தியானிப்போம் அப்படின்னு சொல்ற. இப்ப ஸ்தனங்களின் கனத்தினால் உண்டான கர்வத்தின் விளைவாக முன் குனிந்தவையும் அமிர்தத்தை பொழியும் நிலவை தன் முடியிலே ஆபரணமாக கொண்டவளும் கம்பா நதிக்கரையே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவளும் தன்னால் உயிர் பெற்ற, ஏன்னா பரமேஸ்வரன் தன்னோட சூரியன் வெற்றி கண்ணால மன்மதனை எரிச்சோன்னா அம்பாள் தன்னோட சந்திர கண்ணால அவளுக்கு உயிர் கொடுத்தாள். தன்னால் உயிர் பெற்ற மன்மதனுக்கு அனைத்து சிறப்புகளையும் அளித்தவளும் நல்ல வினை பயன்கள் எப்பொழுதும்
நமக்கு அதையே கொடுப்பவளுமான தேவிக்கு எப்பொழுதும் எங்களுடைய நமஸ்காரம் உரித்தாகட்டும் அப்படிங்கிற. ஏன்னா அம்பாளோட ஸ்தனங்கள் எப்பேற்பட்டதுன்னா, அவள் 2 குழந்தைகளுக்கு தாயாக இருந்தாலும் கூட அவள் இன்னமும் கன்னியாகவே இருக்கின்றாங்கிறார். ஏன்னா ஞான பால் நிரம்பிய ஸ்தனங்கள் அவளுடையது. அதனால அம்பாள் தன்னுடைய குழந்தைகளான நம்ம அனைவருக்குமே பாலூட்டும் தாய் அவள். அவள்தான் அன்னை, ஜெகத் ஜனனி, உலகத்துக்கே அன்னையாக இருப்பவள். அவளுடைய அந்த பொற்கலசங்கள் பால் நிரம்பிய, எது ஞான பால் நிரம்பிய பொற்கலசங்கள், அந்த கனஸ்த தனங்கள் அவள் இருக்கின்றவள். அவளை எப்பொழுதும் அவளுக்கு என்னுடைய நமஸ்காரம் உரித்தாகட்டும் அப்படின்னு மூகக்கவி வேண்டிக்கிறார். அடுத்தது 42வது ஸ்லோகம் பார்க்கலாம். அசூயந்தி காச்சின் மரகதருச்சோ நாகி முகுட்டி கதம்பம் சும்பந்தி சரணநக சந்திராம் சுபடலைஹி தமோ முத்ராம் வித்ராவயது மம காஞ்சி நிலையனா அரோசங்க ஸ்ரீமன்மணி கிருக மகாதீபகலிகா அசூயந்தி காச்சின் மரகதருச்சோ நாகி முகுட்டி கதம்பம் சும்பந்தி சரண நக சந்திராம் சுபடலைஹி தமோ முத்ராம் வித்ரா வயது மம காஞ்சி நிலையனா அரோசங்க ஸ்ரீமன்மணி கிருக மகாதீபகலிகா. ஹரதேவர், ஹரஹர மகாதேவ அப்படிங்கிறோம் இல்லையா? ஹரதேவர் எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடியவர், ஹர எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவர் ஹரதேவர். பரமசிவனுடைய எங்க இருக்கா? நாம ஏற்கனவே பார்த்தோம், இடது மடித்தளத்துல விளங்குகின்றவள். மடித்தளம் அப்படிங்கிற அழகிய ரத்தனமயமான அந்த கிரகம், அந்த கிரகத்தினுள் விளங்கும் எப்படி இருக்கலாம்? ஸ்ரீமன் மணி கிரக ஹரோ சங்க ஸ்ரீமன் மணி கிரக மகாதீப கலிகா. அப்படி ஜுவாலையான, விளக்கின் ஜுவாலையான ஒப்பற்றதொரு பூ மொட்டு அப்படிங்கிறார். இந்த பூ மொட்டானது மரகத ருச்சோ நாக்கி முக்குட்டி அப்படிங்கிறார். மரகதங்களின் காந்திகளை எல்லாம் பொறாமையினாலே பழிப்பதாக இருக்கின்றது. ஏன்னா மரகத காந்தியோட அம்பாளோட தேக ஒளி வீசுகிறது. அப்ப அந்த காந்தியை எல்லாம் பழிக்க செய்யக்கூடியதாக. அடுத்தது சரண நக சந்திராம்சு படலேகி சொல்ற. தேவர்கள் அம்பாளோட பாதங்கள்ல தன்னோட கிரீடங்கள் வச்சுட்டு எப்பொழுதும் வணக்கம் பண்ணிட்டே இருக்கா. இதுல சொல்லிட்டே இருப்பா சௌந்தரிய நகரில ஆதிசங்கரர். அது அம்பாள் எங்க பரமசிவன் அவருடைய கிரகத்துக்கு வராருன்னு அவரை வரவேற்கிறதுக்காண்டி அம்பாள் எழுந்துக்கிறாளாம். எழுந்துக்கும் போது தேவர்கள்லாம் வணங்கிட்டே இருக்கும் போது அந்த சுத்தி இருக்கிற தோழிகள்லாம் சொல்லுவாளாம், அவர் வணங்கிட்டு இருக்கா, அது காலில் தட்டிடாம, இவர் வணங்கிட்டு இருக்காரு, பிரம்மன் வணங்கிட்டு இருக்காரு, இந்திரன் வணங்கிட்டு இருக்காரு, அந்த முடிகள்லாம் காலில் தட்டுறாம மெதுவா பார்த்து போங்க அப்படின்பா. அப்போ அம்பாளோட இதுல எப்பொழுதுமே தேவர்கள் தங்களோட சிரசுல அணிந்த கிரீடங்கள் கொண்டு வணங்கிட்டே இருக்கா. அப்போ அந்த கிரீடங்கள் தொகுதி அது மொத்தமா எல்லாரும் வணங்குறா இல்லையா? அப்போ தன்னுடைய திருவடியில அம்பாளோட திருவடி நகங்கள் அது எப்படி சந்திரன் போல ஒளி வீசுகின்றது. அப்போ அது எப்படி இருக்கான்? ஆதரவோடு தடவி கொடுப்பதாக இருக்கின்றதாம். எப்படி எங்க இருக்கா? காஞ்சிபுரத்துல ஸ்திரமா வாசம் செய்கிறவள். அங்கேயே என்றும் காஞ்சிபுரத்திலே ஸ்திரமா இருப்பதாக, எப்பொழுதும் அந்த நகரத்திலேயே வசித்துக் கொண்டு இருப்பதான என்னுடையதான பெயர் பெற்ற நம்மெல்லாம் இருள் தமோ முத்ராம் வித்ரா வயது மம காட்சி நிலையனா, என்னுடைய அஞ்ஞானம் என்கிற இருளை
விரட்டி ஓடச் செய்வதாக அமையட்டும் அப்படிங்கிறார். ஏன்னா அம்பாளோட நகக்காந்தி என்னுடைய மனது இருளையும் போக்குவதாக அமையட்டும், என்னுடைய அறியாமையை அகற்றட்டும் அப்படிங்கிறார். இப்ப கரதேவரின் மடித்தளத்தில் சிந்தாமணி ரத்தனங்களால் ஆன வீட்டு, அம்பாளோட கிரகமே எது? சிந்தாமணி கிரகம். பெரிய விளக்கு ஜுவாலை, மகா தீப கலிகா அப்படிங்கிறார். மகா தீபம், தீபத்திலேயும் மகா தீபமாக இருக்கக்கூடியவள், அந்த பெரிய விளக்கு அதோட ஜுவாலை போற்றவளும் மரகத காந்தியின் மீது. ஏன்னா மரகத காந்தி அது ஒளி வீசுறது, அம்பாளோட தேக காந்தி அதை விட ஒளி வீசுறது, அதனால அது பொறாமை பிடித்தவளாக இருக்கின்றாள் அப்படிங்கிறார். தன்னோட பாதங்கள்ல உள்ள நகங்களில் சந்திரனை போல ஒளி வீசும் அந்த நகங்களோட ஒளியினால தேவர்களோட தலைய அது ஆதரவோடு முத்தம் கொடுக்கும் அந்த நில ஒளி. அப்பேற்பட்ட நில ஒளி என்னுடையதான இந்த அறியாமையை போக்கட்டும், அகற்றட்டும் அப்படின்னு மூககவி வேண்டிக்கிறார். அடுத்தது 43வது ஸ்லோகம். அநாத்யந்தா காச்சித் சுஜன நயனாந்த நயனானந்த ஜனனி நிருந்தானா காந்திம் நிஜருசி விலாசைர் ஜலமுதாம் ஸ்மராரேஸ்தாரல்யம் மனசி ஜனயந்தி ஸ்வயமகோ கலக்கம்பா சம்பா பரிலசதி கம்பா பரிசரே. அநாத்யந்தா காச்சித் சுஜன நயனானந்த ஜனனி நிருந்தானா காந்திம் நிஜருசி விலாசைர் ஜலமுசாம் ஸ்மராரேஸ்தாரல்யம் மனசி ஜனயந்தி ஸ்வயமஹோ கலக்கம்பா சம்பா பரிலசதி கம்பா பரிசரே. இணையற்ற அந்த மின்னல் கொடி, அந்த மின்னல் கொடிக்கு எதையுமே ஊமை சொல்ல முடியாது. இப்ப இணையற்றது ஒரு மின்னல் கொடியானது எது இல்ல, ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல. அம்பாள் இரண்டும் இல்லாதவள், ஆதி இல்லாதவள் அந்தமும் இல்லாதவள், எப்பொழுதும் இருக்கக்கூடியவள். அவளுக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை, ஆதி அந்தம். ஏன்னா எல்லா இது உலகம் எல்லாம் அழிஞ்சு இங்கே ஜல பிரவாகம். அப்போ யாரு இருப்பா? ஈஸ்வரனும் ஈஸ்வரி அம்பாள். ஈச தாண்டவ சாட்சினியாக அவர் நடனம் ஆடுவர். ஊழி காலத்துல தாண்டவம் ஆடுறதுக்கு அம்பாள் சாட்சினியாக இருக்கக்கூடியவள் தான் சஸ்திரநாமத்தில் சொல்லப்படுறது. அவ இரண்டு பேரும் அழிவற்றவர்கள், எப்பொழுதும் இருக்கக்கூடியவள். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். அப்போ ஈஸ்வரனால் எப்பொழுது இருக்கக்கூடியவர். அம்பாளோ இரண்டு பேருக்குமே ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அப்போ ஆதி அந்தம் இல்லாத, அடியும் முடியும் இல்லாததாய் நல்லவர்களுடைய கண்களுக்கு, புண்ணியம் பண்ணினவா அவளுடைய கண்களுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணுவதாக தன்னுடைய திருமேனி, அவளுடைய ஒளி வீசிக்கொண்டிருக்கும் அந்த திருமேனியுடைய காந்தி, அந்த அழகிய ஒளிகளால் எப்படி இருக்காதே, அப்படி மழை பொழியும் கார்மேகங்கள். அந்த காந்தி, மழை பொழியிற கார்மேகங்களோட காந்தி மேலே எழ ஒட்டாம அதை அமுக்குவதாக அம்பாளோட தேக ஒளி காந்தி அப்படி இருக்கா. மன்மதனை வென்ற பரமசிவனுடைய மனதிலே அம்பாள் சஞ்சலத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றாள். மோகிக்க செய்வதாக, மோகமடைய செய்வதாக இருக்கின்றாள். அவள் எப்படி இருக்கிறாள்? அவள் மட்டும் மின்னல் கொடியாக இருந்தால் கூட தன் இயல்பான சஞ்சல ஸ்வபாவத்தை, அந்த மின்னல் அப்படி தோன்றி மறையும் அந்த இது இல்ல அவள்கிட்ட. அது இல்லாமல், அந்த சஞ்சல சுபாவம் இல்லாமல் ஆச்சரியமா அந்த மின்னல் கொடியானது கம்பா நதிக்கரையில அப்படியே ஒளிய பரப்பிண்டு அங்கேயே வாசம் செய்கின்றது அப்படின்னு சொல்றார் மூககவி. மின்னல் கொடி என்னாகும்? ஒரு க்ஷணத்துல தோன்றி மறைஞ்சிடும். நம்ம மின்னல் வருதுனாலே உடனே கண்ணை மூடிடுவோம், அப்படி கண்ணை கூச செய்யும். அது
கார்மேகங்களுக்கு எல்லாம் அழகையும் பெருமையும் கொடுக்கும் அந்த ஆகாசத்திலே காணப்படும் இந்த அபூர்வமான மின்னல் கொடி எங்க இருக்கு? அதுக்கு தோற்றம் மறைவு ஒன்றும் இல்லாம அனாதி காலமா காலம் தோற்று எந்த ஆதி காலத்தில் இருந்தே என்றும் உள்ளது, என்றும் முடிவில்லாமல் ஒளி வீசிக்கொண்டு இருக்கக்கூடியது. நம்ம நல்லவர்களோட கண்களுக்கு மட்டுமே கண்டு கழிக்கும்படி காஞ்சியிலே இருக்கின்றது. கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடபாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் அப்படின்னு சொல்றார் அபிராமி பட்டர். அத மாதிரி கண்களிக்கும்படி கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நல்லவர்களுடைய கண்களுக்கு மட்டும் அழகா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக கார்மேகங்களோட கர்வத்தை எல்லாம் தன்னோட அழகு திருமேனியினால அடக்குவதா, அதை மேலே எழ ஒட்டாமல் அடக்கி கொண்டிருப்பது. பூமியிலேயே அது ஆகாசத்துல இருக்கு, இது பூமியில நதிக்கரையில எப்பொழுதும் இருக்கின்றது. இரண்டும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருக்கின்றது. ஆனால் இது எப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மின்னல் கொடி ஆச்சரியமானது அப்படின்னு சொல்றாரு. இது ஒவ்வொன்றுமே ஆச்சரியமா இருக்கு, எப்பேற்பட்ட ஆச்சரியத்தை உடையதுன்னு மூக கவி நம்மளுக்கு எடுத்து சொல்ற. அடிமுடி காண முடியாத ஈடு இணையற்றவள் அம்பாள். மின்னல் கொடி போல, அதான் புண்ணியசாலிகளுக்கு மட்டுமே கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவள். தன்னோட மேனி ஒளினால மேகத்தோடு ஒளியையே மங்கச் செய்பவள். மன்மதனை ஜெயித்த சிவனுடைய மனதுல க்ஷண பொழுதுல தோன்றி மறைந்து எல்லாருடைய கண்களையும் கூசச் செய்பவள். அசையாத மின்னல் கொடி, அந்த மின்னல் கொடி தோன்றி வரையும் இது அசையாத மின்னல் கொடி. கம்பா நதி கரையில எப்பொழுதும் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றாள். அதனால தேவி தோன்றுதலும் இல்லை மறைதலும் இல்லை, எப்பொழுதும் ஒளி வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட காஞ்சியில ஸ்திரவாசம் செய்யும் இந்த முக்கியமான இது என் கண்களுக்கும் கொஞ்சம் கருணை கொடுத்து எனக்கும் கண்களுக்கு தெரியும்படி அருள் புரிவாய் அம்மா. ஏற்கனவே வேண்டிட்டு இருக்கிற என் கண்களுக்கு நீ எப்பொழுது என் கண்கள் பெற்ற பயனை நான் அடைவேன், என் கண்கள் எப்பொழுது அந்த பேச்சை பெரும்னு கேட்கிற, எனக்கும் அந்த அருளை கொஞ்சம் குடும்பம்னு நாமளும் வேண்டிப்போம். அடுத்தது 44வது ஸ்லோகம் பார்க்கலாம். சுதாடிண்டீர ஸ்ரீஹி ஸ்மிதருசிஷு துண்டீர விஷயம் பரிஷ்குர்வாணௌசோ பரிஹசித நீலோத்பலருச்சிஹி ஸ்தனாभ्याம் நம்ராம் ஸ்தபகயது மே காங்க்ஷிததரும் திருஷாமைஷானீனாம் சுக்ருதபல பாண்டித்ய கரிமா. சுதாடிண்டீர ஸ்ரீஹி ஸ்மிதருசிஷு துண்டீர விஷயம் பரிஷ்குர்வாணௌசௌ பரிகசித நீலோத்பலருச்சிஹி ஸ்தனாभ्यामानम्ब्रा ஸ்தபகயது மே காங்க்ஷிததரும் திருஷாமைஷானீனாம் சுக்ருதபல பாண்டித்ய கரிமா. ஈசானர் பரமசிவன் 3 கண்கள் உடையவர். அந்த 3 கண்களுக்கும் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்காரு, இப்பவும் சொல்ற, உரிய நல்வினை பயனை அருளும் திறமை வாய்ந்ததாக நம்முடைய கண்களாலும் காணப்பெற்றதான இந்த சிறந்த பொருளானது எப்படி இருக்கான், ஒரு பெரிய ஏரியை போல தன்னுடைய முகத்திலே எழுகின்ற மந்தகாசம், அப்படியே புன்முறுவல், அந்த வெண்ணிறம் கொண்ட காந்திகளால் அமிர்தமயமான வெள்ளை நுரைகளின் காந்தியை உடையதாகவும், நுரைகளின் காந்தியை உடையதாகவும், குவளை மலர்கள் எப்படி இருக்கும், நீல நிறமா, அந்த குவளை மலர்களின் ஒளிகளை அந்த புன்சிரிப்புகளால், அந்த குவளை மலர் நீ ஒளி வீட்டு பிரகாசிச்சு கொண்டிட்டு இருக்கியா அப்படின்னு அம்பாள் லேச சிரிக்கிறாளாம். சிரிச்சோன்னு அதை பரிகாசம் செய்ய மாதிரி இருக்கான் இந்த குவளை மலர்களை. இன்னும் என்ன இருக்கு,
தொண்டை நாட்டையே வளமுடச் செய்கின்றதாக ஸ்தனங்களால் சிறிது ஸ்தனாபியாமா நம்ரா நம்ரா அப்படி குனிந்து வணங்கி அப்படியே ஸ்தனங்களால் சிறிது வளைந்து விளங்குவதாகி, அதாவது கரைகளுக்கு உள்ளடங்கி இருக்கும் நீர் பரப்பை உடைய ஏரியை போன்றதாகி என்ன செய்யணும்? என்னுடைய மரம், என்னுடைய விருப்பம் என்னும் மரத்தை உன்னுடைய கடாட்சங்கள் அப்படிங்கிற நீரை பாய்ச்சி அத பூங்கொத்துக்களோட விளங்குமாறு, அந்த மரங்களை புஷ்பிக்குமாறு நீ செய்து அருள்வாய் அப்படிங்கிற. ஏன்னா பரமசிவனுடைய கண்களுக்குத்தான் நல்வினை பயன். அது எப்படி இருக்கு? பழத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. ஏரி போன்ற உன்னுடைய உருவத்தில் இருந்து அந்த பெருக்கெடுத்தோடி பாயும் அந்த கடாட்சம் வெள்ளம், அது என் ஆசை அப்படிங்கிற மரத்தை பூக்க செய்யது ரொம்ப எளிதுமா, உன்னால முடியாதாது அப்படிங்கிற மூக்க கவி வந்துட்டோம். அப்போ ஈஸ்வரனுடைய 3 கண்களும் செய்த நல்வினை பயனானவள் புன்முறுவலில் அமிர்தமயமான ஒளியை கொண்டவள், நீர் வளத்தால் தொண்டை நாட்டை வளப்படுத்துபவள், கருதைதல் பூவின் அழகினை பரிகாசம் செய்வதாக இருப்ப மேனி ஒளி படைத்தவள், ஸ்தனபாரங்களால் சற்றே வளைந்த இருக்கின்றவளுமான அன்னை என் விருப்பம் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிற மரத்தினை புஷ்பிக்க செய்யும், பூங்கொத்துக்களோடு புஷ்பிக்க செய்யட்டுமே அப்படிங்கிறார். இப்போ கரைகளுக்கு உள்ளடங்கிய ஏரி போல அம்பாளுடைய ஸ்தனங்களால சற்று வளைந்து இருக்கின்ற அந்த திருமேனி நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் வாரி வழங்கக்கூடியது. அப்பேற்பட்ட நீர்ப்பரப்பை உடைய ஏரி போல நம்முடைய ஆசை விருப்பங்களை எல்லாம் பரம கருணையோடு தன்னோட கடாட்சங்களால பூங்கொத்துக்கள் புஷ்பிப்பது போல நம்மளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்றாள், மலரச் செய்கின்றாள். ஈசானன், ஈசானன் தான் யாரு சொன்னோம்னா, உலகம் தோன்றுவதற்கும் முன்னும் உலகம் அழிந்த பின்னும் எப்பொழுதும் சாஸ்வதமாக இருப்பவர், ஜீவர்களுக்கு எல்லாம் சிருஷ்டி ஸ்திதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். இவர் தான் தலைவர். ஒளி வடிவில உயிரில் விளங்குபவர். அம்பாளும் அதே மாதிரி. பரமேஸ்வரனுக்கு என்ன சிறப்பு இருக்கோ அதே இது அம்பாளுக்கும் உண்டு. அவருக்கு என்ன இதுவோ அதே பெருமைகள் எல்லாம் அம்பாளுக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடியது. பேர்பட்ட பெருமையை உடையவள். 45வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். கிருபாதாராத்ரோணி கிருபணதிஷணானாம் பிரணமதாம் நிகந்திரி சந்தாபம் நிகமம் குட்டோதம் சகலிகா பராகாஞ்சி லீலா பரிஜயவதி பர்வத சுதா கிலாமீவி தேவி கிரிஷ பரதந்திரா விஜயத்தே. கிருபாதாராத்ரோணி கிருபணதிஷணானாம் பிரணமதாம் நிகந்திரி சந்தாபம் நிகமமுகுட்டோதம் சகலிகா பராகாஞ்சி லீலா பரிஜயவதி பர்வத சுதா இலாமீவி தேவி கிரிஷ பரதந்திரா விஜயத்தே. மலையிலே பிறந்தவள், மலையிலேயே வாழ்க்கைப்பட்டவள், இமயகிரி பர்வதத்தோட புத்திரியாக அவதாரித்தவள், மலையத்வஜம் பெற்ற மகராசி. மலையிலேயே ஈஸ்வரனாக வாழ்கின்ற பரமசிவனுக்கு மாலையிட்டவள், மனைவியானவள். வேதங்களுடைய உச்சி எது? மகுடங்கள் உபனிஷத்து. இந்த உபனிஷத்தோட சிரோபூஷணம் அப்படிங்கிற பூ மொட்டு அம்பாள். அத சொல்றா, பூ மொட்டு. அபிராமி பட்டம் சொல்லியிருப்பார். வேதங்கள் எல்லாம் அடிமரங்கள் கிளைகள் சாகைகள் எல்லாம் சொல்லி உபனிஷத்து மகுடம் மாதிரி இருக்கு, அதுதான் அம்பாளோட இது அப்படிங்கிற பாதம் அந்த இருக்கிற எல்லாம் இருக்கட்டும். இவரு அதை சொல்றார்.
அப்போ உபனிஷத்துக்களின் சிரோபூஷணமான பூ மொட்டு அந்த அவளுடைய கால் பட்டதுதான் அந்த உபனிஷத்துக்கள் இருக்கு. அடுத்தது வாக்குகளுக்கே எல்லையாக இருக்கலாம் அம்பாள். வாக்குகளின் எல்லை எப்பேற்பட்டவள் பிராட்டி, பட்ட மகிழ்ச்சி, பரா பட்டாரிகா அம்பாள். அப்பேற்பட்டவள் தேவியானவள் காஞ்சிபுரத்திலே என்ன பண்றா, அங்கே ஸ்திரமா வாசம் பண்ணிட்டு திருவிளையாடல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த திருவிளையாடல் பண்ணுகின்ற வழக்கம் உடையவளாக எப்படியா இருக்கலாம், மலையில் பிறந்து மலையில் வாழும் ஒரு வேடனை தன்வசமாக்கி அவனை தன்னுடன் அழைத்து கொண்டும் வேத வசனங்கள் அப்படிங்கிற ஆடையை இடுப்புல கட்டி முடிந்து கொண்டும் உபனிஷத்துக்களை தலையிலே பூ மொட்டுகளாக கொண்டும் காஞ்சி என்னும் ஒட்டியானத்தை விளையாட்டாகவே இடுப்பிலே இடையிலே அணிந்து பொருந்த அணிந்து கொண்டும் விளங்கும் வேட பெண்ணாக விளங்குகின்றாள் அம்பாள். அவள் இன்னும் எப்படி இருக்கலாம், கிருபை, அவளுடைய கடாட்சம், கடாட்சம்ங்கிற நீரை பாய்ச்சி, அது ஏற்கனவே சொன்னார், கடாட்சங்களை பாய்ச்சி இந்த மரங்களை, என்னுடைய ஆசைங்கிற மரங்களை புஷ்பிக்க செய்யும் சொன்னார். இப்ப அந்த கிருபைங்கிற நீரை வார்க்கும் நீர்ச்சாலை, அதான் தண்ணீர் பந்தல்ல நீர் வார்ப்பதற்கு ஒரு சாய்கரம் வச்சிருப்பா. அந்த மாதிரி அந்த ஏர் புட்டும் போது நீங்க பார்த்துக்கலாம், ஏரியில இருந்து இப்படி தண்ணி எடுத்து அப்படியே அந்த நீர் இந்த சாய்கரம் மூலமா சாலை சொல்லுவா, அதன் மூலமா அப்பேற்பட்டவளாக புத்தி இல்லாம இருந்தா கூட உன்னோட கருணை வெள்ளம் அப்படிங்கிறதுக்காக உன்னை வந்து வேணுங்கிறதுக்காண்டி உன்னை தலைவணங்கி நிற்கின்றவர்களுக்கு எல்லா தாபத்திரயங்களையும் போக்கும், அதாவது இந்த தாகத்தை எல்லாம் தணிக்கும் முற்றம் நீக்குபவளாக இருக்கின்ற, சிறப்புற்றவளாக இருக்கின்ற அந்த காஞ்சி நகரத்தில் விளக்கின்ற காமாட்சியே, என் அம்மை உமையே அப்படின்னு சொல்றார் அவர். வந்துட்டு பேர்பட்டவளாக நீ காஞ்சியில் விளங்குகின்றாய் அப்படின்னு மூக்க கவி சொல்றார். சுப்பிரமணிய பாரதியார் சொல்லிப்பார், மலையிலே தான் பிறந்தாள், சங்கரனை மாலையிட்டாள், உலையிலே ஊதி உலக கனல் வார்ப்பாள், உலையிலே ஊதி உலக கனல் வளர்ப்பாள், நிலையில் உயர்ந்திடுவாள், நேரே அவள் பாதம் தலையிலே தாங்கி தரணிமிசை வாழ்வோம், உலகமெல்லாம் போற்றும்படி வாழ்வோம். மலையிலே பிறந்தவள் உமை, என் அம்மை. எப்படி பார்வதி தேவி மலையத்துவஜன் பெற்ற மகராசி மலைமகள். இப்போ சுப்பிரமணிய பாரதியார் என்ன அழகா சொல்லியிருக்கிறார், அவளை பிறந்தவள், சங்கரனையை அங்கேயே மாலையிட்டவள், உலகத்தை எல்லாம் உலக கனல் வளர்ப்பவள், உலகத்தையே படப்பவள், நிலையில நம்மள அவளை தாழ் பணிஞ்சாச்சுன்னா உயர்த்திடுவா, நேரே அவள் பாதம் தலையிலே தாங்கி இந்த உலகமெல்லாம் புகழ் பெற போற்றும்படி நாம் வாழ்வோம் அப்படிங்கிறார். இப்போ காஞ்சியில விளையாடும் பராசக்தி, இங்க அவள் எங்க வளர்ந்தவள், மலையின் மகளாக பிறந்து மலையின் ஈஸ்வரனாக வாழும் பரமசிவனிடம் மனதை பறிகொடுத்தவள். அவளுக்கு வேத வச்சனங்கள் தான் ஆடை, உபனிஷத்துக்கள் எது, தலையில் அணியும் பூக்கள், காஞ்சி இடைக்கு ஆபரணம். அவள் வேடு வச்சு தோட்டம் துறவுகள்ல நம்ம தண்ணி ஏற்றம் கொண்டு இறைத்து ஏற்றச்சால் அப்படின்னு சொல்லுவா, அதன் மூலமா தண்ணி பாய்ச்சுவோம். அப்படி கருணை வெள்ளத்தை தேவி தன்னை வந்து வணங்கி நிற்பவர்களுக்காக அப்படியே அந்த கருணை மழையை பொழிகிறாள். அப்படிப்பட்ட ஏற்றச்சாலாக விளங்குகிறாள். தண்ணீர் வந்து தாகத்தை தான் நீக்கும். ஆனா அம்பாளோட கருணை நம்மளுடைய தாபத்திரயத்தையே விளக்குகின்றது. நாம படிக்காதவன் பாமரன் என்ன ஆனாலும் எனக்கு தெரியாதுமா, மந்திர தந்திரம் அறியேன், மாதவம் செய்தறியேன், மறை புகழ் உண்ணாமம் வணங்கும் முறையறியேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி அஞ்ஞானியா இருந்தால் கூட அம்பாளோட தாழ் பணிந்தா அனைத்து துன்பங்களையும் நீக்குபவளாக இருக்கின்றாள் அம்பாள். அம்பாள் இந்த இதுல வேடு வச்சு அப்படின்னு சொல்றோம். அதற்கு ஒரு கதை இருக்கு, எல்லாருக்கும் தெரிந்ததுன்னா. அர்ஜுனன் என்ன சொல்றான், பாசுபதாஸ்திரத்துக்காண்டி போய் காட்டுல போய் தவம் பண்றான் இல்லையா, நமக்கு அந்த இது தெரியும். சிவபெருமான் அர்ஜுனனோட தபசுக்கு இறங்கி
வேடனாக வந்தார். அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் இங்க பார்க்கலாம். இப்போ பாரத யுத்தத்துல போர் வருது, துரியோதனர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். அப்ப அவர்களை ஜெயிப்பதற்காக அர்ஜுனன் என்ன பண்றான், பாசுபதாஸ்திரத்தை பரமேஸ்வரத்திட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தவம் பண்றான். காட்டுல வந்து என்ன பண்றார், உடனே இவரோட தபசுக்கு இறங்கி சிவபெருமான் அவருக்கு அர்ஜுனனுக்கு காட்சி கொடுக்க வரார். ஆனால் எப்படி வரார் சிவபெருமான், பினாகம், பாம்புகள், அம்புகள் எல்லாம் வச்சுண்டு, அப்போ வில்லு அம்பு எல்லாத்தையும் கையில வச்சுட்டு பரமசிவன் வேடனாவும், உமாதேவி எப்படி வரா, வேடிச்சு அப்படி அர்ஜுனன் இடத்த காட்டை வந்து அடையறாவா. பகவான் ஒரு அருள் பண்றாரு, என்ன பண்றாரு, ஒரு காட்டு பன்றி யாரத்தா அர்ஜுனன் விஜயனை தாக்க வருது. உடனே அந்த பன்றியை யாரு, வில்ல வளைச்சு பினாகம் வளைத்து, பினாக பாணி, அம்பு வில்லு தரிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அதனால பினாக பாணி, பினாகம் வளைத்த சங்கரனும் காண்டீபத்தை வச்சுட்டு இருக்கா. அர்ஜுனனோட வில்லு எது, காண்டீபம். சங்கரனோட வில்லு பினாகம், அர்ஜுனனோட வில்லு காண்டீபம். அப்போ பினாகத்தை வளைத்த சங்கரனும் காண்டீபத்தை வளைத்த அர்ஜுனனும் ஒரே சமயத்துல அந்த பன்றியை கொல்றதுக்காண்டி அம்பு எய்யற. அவங்க அம்பு பட்டு பன்றி செத்து போயிடுறது. அப்போ பன்றியை வதைத்த உடனே ரெண்டு பேருக்கும், நான் தான் அர்ஜுனன், என்னோட அம்புதான் முதல்ல தாக்கிட்டு இந்த பன்றிய அப்படிங்கிறார். பரமசிவன் என்னோட அம்புதான் தாக்கிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த காலத்துல அம்புல வந்து இது பெயர்லாம் பொறிச்சிருக்கும், என்னோடதான் மேல வந்திருக்கு, நான் தான் முதல்ல விட்டேங்கிற, அர்ஜுனன் நான் தான் பண்ணினேங்கிற. அப்புறம் ரெண்டு பேருக்கும் கடுமையான யுத்தம் வந்துடுறது. இப்போ அர்ஜுனன் என்ன பண்றான், பானங்களை தொடுத்து அடிக்கிறான். அப்படியே மழையை போல, அப்படியே அந்த மலை எப்படி அதை தாங்கக்கூடியது, அண்ணாமலையார் அவர் அந்த மலை ஏற்று கொள்ளு போல மலைவாசியான மகாதேவன் அதை எல்லாம் ஏத்துக்கிறார். அர்ஜுனன் படுற அம்பு மழையெல்லாம் பொறுத்து மலை மாறி ஏற்றுண்டே அந்த காண்டிபத்தை உடைச்சிடுறார். அது என்ன பண்றார், அர்ஜுனன் கல்லால் அடிக்கிறார், வில்லால் அடிக்கிறார், மல்யுத்தம், ரெண்டு பேரும் கட்டி புரள்றா. அப்போ இதுல ஒரு பாட்டுல கூட உண்டு, கல்லாலும் வில்லாலும் கட்டி அடித்தேனோ கண்ணப்பன் செய்ததை கனவிலும் செய்தேனோ அப்படிங்கிற. இப்போ கல்லாலும் வில்லாலும் கட்டி அடிக்கிறார் இவர் வந்துட்டு அர்ஜுனன் வந்து. அப்போ பகவான் என்ன பண்றார், அவருக்கு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. அப்பதான் தனஞ்சயன் அர்ஜுனனுக்கு இந்த வேடன் வேடத்தின் ரூபத்துல வந்திருக்கிறது சிவனும் பார்வதியும் அப்படிங்கிறது உணர்ற. உடனே பரமசிவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற. பகவான் என்ன பண்றார், பாசுபதாஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அப்போ சிவன் தலையில காண்டீபம் என்னும் வில்லால் ஒருவன் அடிக்க அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்லப்படும். அதைத்தான் இதுவும் சொன்னேன், கல்லாலும் வில்லாலும் கட்டி அடித்தேனோ கண்ணப்பன் செய்ததை கனவிலும் செய்தேனோ அப்படிங்கிறார். அது ஏன் எனக்கு இது பண்ண மாட்டேங்கிற நீ வந்து அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டுல சொல்ற. அத மாதிரி அத வேடுவிச்சியாக இந்த இடத்துல விளங்குகிறாள் அப்படின்னு மூவக்கவி நம்மளுக்கு அந்த கதையை ஞாபகப்படுத்தி அழகா அந்த இதுல பொருத்தமா சொல்லியிருக்கார். நாமளும் அம்பாளை வேண்டிப்போம் இந்த இதுல. அவளோட அருள் அப்படிங்கிறது வந்து கருணை கண்கள் அப்படி ஏற்ற சால் மாதிரி நம்மீதும் பொழிந்து நம்மளுடைய தாபத்திரயங்களை எல்லாம் போக்குவதாக அமையட்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.